Hi friends, welcome to Green Plate. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ ஜிஞ்சர் சட்னி. சட்னியில் எப்போயுமே நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி வச்சு தான் அரைப்போம், எல்லாம் ஒன்றா விதைக்கி நம்ம அரைப்போம். பட் இதில் நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அரைக்க போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், 3 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, மிளகாய் வத்தல், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி. இப்போ ஆயில் ஹீட் பண்ணிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நான் உளுந்து போட்டுக்கிறேன். ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நம்ம தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டுடுறோம். அடுத்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தையும் கூட ஜிஞ்சரையும் நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கலர் மாறின உடனே அதையும் அந்த மிக்சரில் சேர்த்துடுங்க. இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம தக்காளியை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நம்ம இந்த மிக்சரில் சேர்த்துடுறோம். கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆகிற வரையும் அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா இப்போ ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளை உளுந்து. இது கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம அது மேலே போட்டுக்கலாம். ஸோ இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகிருக்கு. எப்பயும் நம்ம ஒன்றா வதக்கி செய்கிறத விட இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணுறதுல ஒரு கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகிருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லிங்க் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கண்டிப்பாக கிளிக் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.